திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையம்மண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய்க் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இவ்வுலகத்திற்கு நம்ம கொண்டு வந்தவங்க நம்மளுடைய தாய் தந்தை. அதனால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாம் பெற்றோர்களை முன்னாடி மனசில் நிறுத்தி வணங்க வேண்டும். அவங்களும் தன்னுடைய பெற்றோர்களை, ஏன்னா இந்த பூமிக்கு இறைவனால் நம்மளை அறிமுகப்படுத்தப்பட்டது நம்மளுடைய பெற்றோர்கள். அவங்களுடைய கருவறையிலேருந்து நம்மளை வெளிவரச் செய்தது இறைவனுடைய செயல். அதனால் அவங்களுக்கு முதல்ல நம்ம வணக்கம் சொல்லணும். அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாய் தந்தரை நினைத்து வணங்குங்க. காயா மரத்தின் கனியாகி கனியின் கொட்டை உள்ளாகி தாயாரீர் உலகுக்கெல்லாம் தந்தையுமானதையாபரணே பேயா எங்கள் பெருமானே பெற்றாய் என்னை ஆளாயே அறவும் படியும் அரணே உந்தன் அடைக்கலங்கான் ஈசா எனையாளையா. இப்போ தாய் தந்தையரை நம்ம வணங்கிட்டோம். அடுத்தது மாதா பிதா குரு தெய்வம். அப்போ குருவை நாம் வணங்கணும். அவங்களுக்கு விருப்பப்பட்ட குருன்னு இருப்பாங்க. அந்த குருவை மனசார நம்ம நினச்சி வழிபடணும். அப்போ தான் நாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய காரியங்கள் எதிலேயே நமக்கு வெற்றி உண்டாகும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இப்போ நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளுடைய குருமார்களை அவங்க தங்களுடைய உள்ளத்தில் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி நம்ம போற்றி அவங்களுடைய வணக்கத்தை அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நமக்கு இந்த இந்து மதத்திற்குன்னு அரும்பெரும் காப்பியங்களை கொடுத்தவங்க நம்மளுடைய நால்வர் பெருமக்கள். அவங்க இல்லாமல் 63 நாயன்மார்களும் இருக்காங்க. அதனால் இந்த திருமுறைகள் 12 திருமுறைகளை நமக்கு கொடுத்தவங்க 63 நாயன்மார்கள். அவங்கள நினைவு கூற வகையில் இந்த திருப்பாடல். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. இப்போ நம்மளுடைய 63 நாயன்மார்களையும் இருந்தாலும் தன்னை நினச்சி வணங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத அதை அப்போவே நினைவுறுத்தினார். அதனால் இப்போ நம்ம விநாயகருக்குரிய அந்த போற்றியை சொல்லணும்.
பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. இப்போ நாம் விநாயகர் பெருமானையும் வணங்கிட்டோம். அடுத்தது இன்றைக்கு முத்தாட்பா அமைந்தது இவ்வுலகத்தினுடைய மையப்பகுதியாக திகழ்வது தில்லையம்பதி. அதாவது உலகம் பூமி உருண்டன்னு சொல்லிட்டு இருக்கோங்கல்ல, இந்த பூமியினுடைய மையப்பகுதி தில்லை. தில்லையில் எந்த இடம் அப்படிங்கிறத அணுவுக்கும் அணுவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஔவையார் பாடி வச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது தில்லையம்பதில் எம்பெருமான் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அத்தருணத்தில் தன்னுடைய பாதத்தினுடைய பெருவிரலை ஊன்றுகிறார். அந்த ஊன்றக்கூடிய இடம்தான் இப்பூலோகத்தினுடைய மையப்பகுதி. அந்த மையப்பகுதியில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறதுக்கு உண்டானே அந்த சிறப்பு அம்சம் அங்கே நிறைவேறியது. சரி, அந்த ஆணி திருமஞ்சனம் ஏன் இவ்வளவு உலோகம் இருக்குது, இவ்வளவு உலகத்தில் எங்கேயாவது நடக்கலாமே அப்படின்னு பார்த்தாக்க அந்த மையப்பகுதியில் தான் நடக்கணுங்கிறது அதனுடைய விதி. அதனால் என்னன்னாக்க வானுலகத்தை சார்ந்தவர்கள், வானுலகம்னா விண்ணுலகத்தில் இருக்கிற தேவாதி தேவர்கள், தேவேந்திரன், இந்திரன், பிரம்மா, இவங்க 33 கோடி ரிஷிமார்கள் எல்லாருமே என்னன்னாக்க அந்த ஒரு முறை எம்பெருமானை தரிசித்து அவருடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் தான் ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம். அன்றைய தினம் உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் பெருமானுக்கும் பெருமாட்டிக்குமே திருக்கல்யாணம்லாம் நடந்தது. அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு அமைந்தது அப்படின்னாக்க எதனால், எப்படின்னாக்க விண்ணவர்களுக்கு ஓராண்டு என்பது நமக்கு தான் ஓராண்டு, 365 நாட்கள் என்பது நமக்கு. ஆனால் இந்திரலோகத்து விண்ணுலகத்து தேவாதி தேவர்களுக்கெல்லாம் 365 நாள் என்பது அவங்களுக்கு ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாளில் தான் அவங்க எழுந்திருக்கணும், ஸ்நானம் பண்ணணும், அடுத்தது இறை வழிபாடு, எல்லா நிகழ்ச்சிகளையும் அந்த ஒரு நாளில் நடத்தணும். அப்படி பார்க்கும்போது உத்தராயணம் தட்சாயணம் அப்படிங்கிற 2 பகுதியாக நம்மளுடைய ஆண்டுகளை பகுத்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ நமக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்க தட்சணாயனம். இந்த தட்சணாயன மாதம் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது சித்திரை வைகாசி, அதாவது 2 மாதங்களுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பூஜைகள் ஆரம்பிக்குது. அதாவது ஒவ்வொரு ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னாக்க அறுகால பூஜை, 6 கால பூஜைகள்னு இருக்குது. அப்போ அந்த 6 கால பூஜையை நம்ம என்ன விடியற்காலில் ஒன்று நடத்துவோம், சூரிய உதயாதி நேரத்தில் ஒரு இது, அடுத்தது 9 மணிக்கு மேலே, அப்புறம் 12 மணி, அப்புறம் சாய் ரட்சை, அதாவது 4 மணி, 6 மணி, அப்புறம் 9 மணி, 12 மணி, இப்படி 6 முறை. இந்த 6 முறையை அவங்க எப்படி வகுத்துக்கிட்டாங்கன்னாக்க தேவர்கள் அந்த உத்தராயணம் தட்சணாயணம் என்ன 2 பகுதியை பிரித்து உத்தராயண மாதமாக மாசி மாதமும் சித்திரை மாதத்தையும்
அதுக்கு அடுத்தது வந்து ஆனி மாதத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் தட்சணாயனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த 6 வேளையை வந்து அவங்களுக்கு வந்து அருகால பூஜையாக எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 6 12 மாதங்கள், 365 நாட்கள். இந்த 6 மாதங்களில் பார்த்திங்கனாக்க சதுர்த்தசி திதி அப்படின்னு வரக்கூடிய அந்த 3 திதிகளில் ஒரு வழிபாடுகள், 3 வழிபாடுகள் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்க திருவோண நட்சத்திரம், மார்கழியில் என்ன நட்சத்திரங்க, ஆருத்ரான்னு சொல்லுவோம், மார்கழி நடைபெறும். திருவாதிரை நட்சத்திரம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம். 3 நட்சத்திரங்கள், 3 வளர்பிறை திதி, சதுர்த்தசி திதி. இந்த நட்சத்திரங்களை தான் ஆறுகால பூஜையாக தேவர்கள் வந்து வழிபடுறாங்க. அப்படி வழிபட போதும் பார்த்திங்கனாக்க வைகறை பொழுது அப்படின்னாக்க மார்கழி மாதத்தை சொல்கிறாங்க. காலை பொழுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மாசி மாதம், உச்சி பொழுது அப்படின்னா சித்திரை, மாலை பொழுது அப்படின்னாக்க இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆனி மாதம். இதை முடிச்சுட்டு அடுத்து இரவு பொழுதுங்கும்போது ஆவணி மாதம். அடுத்த ஜாம பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாதம். இப்படி 6ஆக பிரித்து தேவர்கள் வந்து இறைவனை வந்து வழிபட்டு வர்றாங்க. இப்படி வழிபட்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் பார்த்திங்கனாக்க இந்த பிரபஞ்ச சக்தியின் பிரதிபலிப்பாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமானை தான் வணங்குறாங்க. அந்த நடராஜ பெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னாக்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். சிவனுக்கு மிகவும் பிடித்தது வந்து அவரை வந்து என்ன பிரியர்னு சொல்லுவோம், அபிஷேக பிரியர். மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர் என்போம். அதனால் இதுவரைக்கும் நமக்கு இந்த காலம் 2 பகுதி உத்தராயணம் தட்சிணாயணம் இருந்ததுங்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து வெப்பமும் குளிரும் நம்மளை வாட்டி எடுத்தது. அதனால் நம்மளுடைய பெருமான அதில் வந்து ஆட்பட்டவர் தான். அதனால் அவரை வந்து குளிர வைக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளிலிருந்து விண்ணவர்களிலிருந்து அத்தனை பேருக்குமே படி அளக்கக்கூடியவர் வந்து சிவபெருமான். அந்த சிவபெருமானை வந்து குளிர வைக்கணும் அப்படின்னாக்க இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தை அன்று அவருக்கு செய்யக்கூடிய இந்த அபிஷேகம் வந்து பார்த்திங்கனாக்க அந்த வெப்ப தாக்கம், சித்திரை வைகாசிலாம் நமக்கு என்னங்க கடுமையான வெப்பம், அந்த வெப்பத்திலிருந்து அவரை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குளிர்ந்த பொருள்களால், குளிர்ந்த பொருள்கள் என்ன, பால், தயிர், வெண்ணெய், நெய், இளநீர், பன்னீர், இப்படி குளிரூட்டக்கூடிய சந்தனம், இவைகள்லாம் வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இவைகளால் பெருமானை வந்து திருமஞ்சனம் செய்து அதன் மூலமாக அவரை வந்து நாம் சாந்தப்படுத்துகிறோம். அப்படிங்கிறதாக தான் இந்த ஆனி மாதத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தேவாதி தேவர்கள் விண்ணுலகத்திலிருந்து வந்து மண்ணுலகத்துக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தான் நாம் வந்து இன்றைக்கும் வந்து செய்து அதனுடைய அருளாற்றலை வந்து நாம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். பார்த்திங்கனாக்க கடந்த 9 தினங்களாக தில்லை வனம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம், தில்லை என்பது என்னன்னாக்க மரம், அது வந்து ஒரு காடு, வனம்னா காடு. தில்லைங்கிற அந்த மரங்கள் அடர்ந்த காட்டில் வந்து எம்பெருமான் வந்து அங்கே நம்மளுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். சுயம்புவாக திருமூலநாதராக அங்கே விளங்குகிறார். இவர் வந்து நடராஜ பெருமானார் சிவகாமி தாயாரோடு இருக்காங்க.
சிதம்பரத்துக்கு போனாக்கா நம்ம உடனே என்ன, அம்பலத்தாள் ஆடுகின்ற அந்த ஆடல் அரசையும் சிவகாமி தாயார் மட்டும் வணங்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருப்போம், ஓடிக்கிட்டே தானே இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை என்ன, ஒரு ஓட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கு, நிதானம் என்பது கிடையாது. ஆனால் அங்கே திருமூலநாதர் என்று சொல்லக்கூடிய சுயம்புவாக எழுந்த எம்பெருமான் வந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த திருமூலநாதரை வணங்கிட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து நம்ம நடராஜ பெருமானை வணங்கணும். நடராஜ பெருமானுடைய அந்த தத்துவம் ஆயக்கலை 64க்கும் உரிய அந்த வடிவத்தை கொண்டு வரதான் எம்பெருமான். அதனால் அந்த வடிவங்களில் ஒன்று தான் நடராஜ பெருமானுடைய இந்த தோற்றம். இந்த தோற்றத்துக்கு பல சிறப்புகளும் இருக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். ஆக இந்த ஐம்பெரும் தொழில்களை வந்து எம்பெருமான் வந்து தன்னுடைய அந்த நடராஜராக விற்றிருக்கின்றார் இல்லையா, அதனுடைய உட்பொருளாக இது வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்கின்றன. ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த இதை வந்து சொல்கிறாங்க, தத்துவங்களை. காத்தலுக்கு இது, படைத்தலுக்கு இது, அழித்தலுக்கு இது, மறைத்தல் இது, அடுத்தது தான் அருளல். ஆக இந்த செய்கையை எல்லாமே நாம் வந்து நம்மளை படைத்தவன் யார், பெருமான். அவர் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. காத்துக்கிட்டு இருக்கிறவர் நம்மளுடைய அகம்பாவங்களை அழிக்கிறாரு. அழித்த பிறகு அப்புறம் சிலதை வந்து நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாருன்னு சில தீய குணங்களையும் எண்ணங்களையும் நமக்கு வந்து மறைக்கிறார். அதுக்கும் பிறகு தான் நம்மளை வந்து தடுத்தாட்கொள்கிறார் அருளன் என்பது. ஆக அவருடைய அந்த திருவடிவத்திற்குரிய விளக்கம் இதுதான்.